பாஸ்ட் மெமரிஸே இல்லாத பெக்மிஹோ மாதிரியான ஹண்டர்ஸ் எல்லாமே இந்த விஷயத்துக்கு பெருசா ஒத்து போக மாட்டாங்க. சோ அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம சூஹோக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம சூஹோ அமெரிக்காவை சேர்ந்த தாமஸ் ஆண்ட்ரே, சைனாவை சேர்ந்த லியூ சிங் அண்ட் இந்தியாவை சேர்ந்த சித்தார்த் பச்சன் மாதிரி ஒரு நேஷனல் லெவல் ஹண்டராவோ இல்ல இவங்க எல்லாத்தையுமே சர்ப்ரஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பீயிங்கா மாறினானா பெக்மிஹோ மாதிரியான ஆளுங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இவங்க எல்லாருமே இந்த நேஷனல் லெவல் ஹண்டர்ஸா அதிகமா மதிக்கிறாங்க. அதனால சூஹோ ஒரு நேஷனல் லெவல் ஹண்டரா மாறினானா மீஹோ மாதிரியான ஆளுங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். சோ அப்ப நம்ம சூஹோ என்ன முடிவு எடுத்துருப்பானா, இந்த மாசத்தோட கடைசிக்குள்ள எல்லா ஹண்டர்ஸையுமே நான் கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா மாறி கட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ ஒரு முடிவு எடுத்திருப்பான். இப்படி சூஹோ அவனோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முடிவு எடுக்கிற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூஹோ ஷேடோ டஞ்சன்ல அவனோட டெய்லி குவெஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்காண்டி ஆமுட் கீழ ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆரம்பத்துல நம்ம சூஹோ இந்த ட்ரைனிங் பண்றதுக்கு ரொம்ப திணறிப்பான் இல்லையா, பட் இப்போதைக்கு நம்ம சூஹோ அந்த ட்ரைனிங்கை ஓரளவுக்கு ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். சூஹோக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் பழகி போயிருச்சு. அதே சமயத்துல நம்ம சூஹோ இந்த ட்ரைனிங்கை பண்ணாம இருந்தான்னா அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கும் போல. அதனால டெய்லி வந்து இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த சமயத்துல இப்படி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிற நம்ம சூஹோவோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த்தை பார்த்து எஸ்எல் ஷாக் ஆகிறா. யங் மோனார்க், நான் உங்களை லாஸ்ட் டைம் பார்த்ததை விட நீங்க இப்போ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டீங்க. ஜஸ்ட் மான வயசு மட்டும் இல்ல, உங்களோட சுத்தி இருக்க சரௌண்டிங்கே ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ல மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சூஹோ சரிட்டு எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம எஸ்ல யங் மோனார்க் என்ன சொல்றீங்க, இப்பதானே வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எல் சூஹோ கிட்ட கேட்க, அப்ப நம்ம சூஹோ இனிமேல் வரப்போற நாட்கள்ல நான் ஃபீல்ட் டிப் டஞ்சன் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண போறதுனால இதை விட ரொம்ப பிஸி ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ எஸ்எல் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம எஸ்எல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்எல் பயங்கர சந்தோஷத்தோட சூஹோ கிட்ட சொல்ல, அப்போ நம்ம சூஹோ அவங்க சந்தோஷத்தை கெடுக்காத மாதிரி சரிம்மா நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தா பரவாயில்ல. பட் நம்ம சூஹோ எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை நான் கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பியிருப்பான். இதை கேட்டு நம்ம எஸ்எல்என் கிரே ரெண்டு பேருமே மனசுடைஞ்சு போயிருவாங்க. பிகாஸ் சூஹோவோட பவர்ஸ்ன்றது இப்போ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்எல்என் கிரேவோட ஸ்ட்ரென்த்தை விட அவனோட பவர்ஸ்ன்றது அபரிவிதமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றனால இவங்களோட ஹெல்ப்ன்றது நம்ம சூஹோக்கு பெருசா தேவைப்படாது. அதனாலதான் இந்த இடத்துல எஸ்எல்என் கிரே வருத்தப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி எஸ்எல்என் கிரே வருத்தப்படுற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு டி ரேங்க் ஃபீல்ட் டிப் டஞ்சனை கட்டுறாங்க. நம்ம சூஹோ அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சன்ஸை ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் இந்த டஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்றதுக்கு ஒரு சில ஹெட் கவுண்ட்ன்றது தேவைப்படும் இல்லையா, அந்த ஹெட் கவுண்ட்டுக்காண்டி ஒரு சில பேரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆளுங்கள்ல நம்ம மீஹோ தூதுவன்லாம் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஃபீல்ட் டிப் டஞ்சனுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம மீஹோக்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. இந்த கில்டு மாஸ்டர்ஸ்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஃபீல்ட் டிப் டஞ்சன்ல இருந்து எவ்வளவு இன்கம் வருது தெரியுமா, இந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை க்ளோஸ் பண்ணா அது எல்லாமே பாதிக்கப்படும். கில்டோட இன்கமே இந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை க்ளோஸ் பண்றதுனால பாதிக்கப்படும். அதே சமயத்துல எல்லாத்தையும் தாண்டி நம்மள மாதிரியான ஏர் ஹண்டர்ஸ் இந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை ரைட் பண்றதுக்கு கூப்பிட்டுருமான்னு பார்த்தா இவங்க ஜஸ்ட் நம்மள ஹெட் கவுண்ட் ஃபில் பண்றதுக்காண்டி கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீஹோ லைட்டா டென்ஷன் ஆயிரா. அப்போ அங்க இருந்த ஹண்டர் கில்ட சேர்ந்த ஒருத்தன் மீஹோ கிட்ட இந்த மாதிரி சூஹோ ஒத்தாலா சப்ஜுகேஷன் அப்புறம் மைண்ட் பண்றது அந்த மைண்ட் பண்ணதை கேதர் பண்ணி வெளியே கொண்டு வருது இந்த மூணு டாஸ்க்குமே ஒத்தாலா பாத்துக்கிறேன்னு சொன்னானம்ல, அவன் எப்படி அதை பண்ண போறான்னு நினைச்சு உனக்கு கியூரியஸா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பைப்ல மீஹோ கிட்ட கேட்க, அப்ப அதை கேட்டு நம்ம மீஹோ அவன் ரொம்ப டஃபானவன்ற மாதிரி ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் அவனால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் கிட்ட சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள இந்த அப்பாவை என்னால நம்பவே முடியல, ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல ஏதோ மெமரிஸ் வந்துருச்சுன்னு சும்மா என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு இந்த சூஹோ பைபிள் கிட்ட இவ்வளவு பெரிய ஃபீல்ட் டிப் டஞ்சனை கிளியர் பண்ண சொல்லியிருக்காப்ல, இந்த ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல இருந்து மெமரிஸ் வந்துருச்சுன்றதெல்லாம் கேட்கறப்போ நான்சென்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீஹோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் வந்த மாதிரி பயங்கரமான சலசலப்புன்றது ஏற்படுது. அப்படி எர்த்குவேக் அளவுக்கு பயங்கரமான வேவை கிரியேட் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம சூஹோ தான். அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சன்ல அந்த பாஸ் டிஃபீட் பண்ணும்போது தான் இவ்வளவு பெரிய மாசான டிஸ்ட்ரக்ஷன்றது ஏற்பட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம சூஹோ இந்த டி ரேங்க் ஃபீல்ட் டிப் டஞ்சனுக்குள்ள போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான் இருக்கும். பைபிள்ல 1 மணி நேரத்துல அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சன்ல இருந்த எல்லா மான கிறிஸ்டல்ஸையுமே மைண்ட் பண்றது மட்டும் இல்லாம அங்க இருந்த பாஸ் மான்ஸ்டரையுமே போட்டு தள்ளி அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை மொத்தமா கிளியர் பண்ணி விட்டுருப்பான். இப்படி நம்ம சூஹோ ஒத்தால அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை கிளியர் பண்றது மட்டும் இல்லாம உள்ள இருக்க மான கிறிஸ்டல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரத பார்த்து நம்ம மீஹோவும் இன்னொரு ஹண்டரும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம சூஹோ ரைட் இங்க வேலை முடிஞ்சு நம்ம சீக்கிரமா அடுத்த டஞ்சனுக்கு போலாம், இன்னைக்கு ஒரு நாள்லயே 3 டஞ்சனை கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஹோ சொல்ல, அந்த சமயத்துல நம்ம மீஹோவால இவன் ஒத்தால அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனை கிளியர் பண்ணிட்டான்ற ஷாக்ல இருந்து வெளியே வர முடியல. அண்ட் அங்க இருந்து நம்ம தூதுவனுமே நம்ம சூஹோ முறைச்சு பாக்குற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சோய், யோன்ஹோ அப்புறம் டெக்யூ இவங்க 3 பேத்தையுமே காட்டுறாங்க. அப்போ நம்ம சோய் அவன் எடுத்த முடிவு நினைச்சு கொஞ்சம் வருத்தத்துல இருக்கான். அதாவது அவங்க ஓன் பண்ணி வச்சிருக்க ஃபீல்ட் டிப் டஞ்சன் எல்லாத்தையுமே சூஹோ கிளியர் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நினைச்சு நம்ம சோய் வருத்தப்படுறான். அப்போ நம்ம யோன்ஹோ சோய் கிட்ட கில்டு மாஸ்டர் சோய் வருத்தப்படாதீங்க, இந்த உலகத்தை இட்டாரி மொத்தமா அழிச்சிட்டானா அதுக்கப்புறம் அந்த ஃபீல்ட் டிப் டஞ்சனுக்கும் அதுல இருந்து கிடைக்கிற மணிக்கும் எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம யோன்ஹோ சோயை சமாதானப்படுத்துறாப்ல. பட் ஆக்சுவலா அந்த இடத்துல வருத்தப்பட வேண்டியது நம்ம லிம்டெகியோ தான். பிகாஸ் லிம்டெகியோட ரீப்பர் கில்டு தான் அதிகமான ஃபீல்ட் டிப் டஞ்சனை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா லிம்டெகியோ அவனோட இன்கம் பாதிக்கப்பட போகுதுன்றதை நினைச்சு வருத்தப்படுறானு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் மிங்சங்கோட சாவுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்டார் டஸ்ட் தானே. சோ இந்த ஸ்டார் டஸ்ட்டை ஒழிச்சா போதும் அதுவே ஒரு உருத்தான விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லிம்டெகியோ இதை நினைச்சு
பெருசா எதுவும் வருத்தப்படல. அப்போ நம்ம ஜோய் இதெல்லாம் விடுங்க, ஒருவேளை நம்ம ப்ரீவியஸ் வேர்ல்ட்ல மோனாக்ஸ்ன்ற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுருப்போம்ல, அதே மாதிரி இந்த வெளி உலகத்துல இருந்து வர இன்வைடர்ஸும் ஏதாச்சும் பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் இறக்குனாங்கன்னா அதுங்களை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியுமா, அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஜோய் பயப்படுறது மட்டும் இல்லாம நம்ம யோன்ஹோவுமே பயமுறுத்தி விட்டுருப்பான். அப்போ எல்லாத்தையும் கேட்டு நம்ம ஊஜின்செல், எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்மளால இந்த சண்டையை கண்டிப்பா தவிர்க்க முடியாது, இந்த சண்டையில நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஈடுபட்டு தான் ஆகணும், பட் இந்த சண்டையை நம்ம சூஹோ ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணணும்னா அவனோட growthன்றது ரொம்ப முக்கியம். ஸோ சூஹோவோட growthக்காண்டி இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின்செல் இந்த நேஷன்ல ஃபீல்ட் டைம் டஞ்சனை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க எல்லா கில்டையுமே அவங்களோட மண்டையை கழுவியா அந்த எல்லா ஃபீல்ட் டைம் டஞ்சனுமே கிளியர் பண்ண வைக்கணுன்றதுக்காண்டி நம்ம ஊஜின்செல் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்காப்ல. இப்படி ஊஜின்செல் அந்த கான்ஃபரன்ஸ்ல அவங்க மண்டை எல்லாத்தையும் கழுவுற மாதிரி காமிக்கிறதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சூஹோ காட்டுறாங்க. சூஹோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நாள்ல 8 ஃபீல்ட் டைப் டஞ்சன் கிட்ட கிளியர் பண்ணிருக்கான். இப்படி சூஹோ வெறித்தனமா ஏகப்பட்ட ஃபீல்ட் டைப் டஞ்சனை கிளியர் பண்றத பார்த்தா அங்கிருந்து மீகவும் ஹண்டர் கில்ட சேர்ந்த இன்னொருத்தனும் பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சூஹோ ஒரு டஞ்சனுமே கிளியர் பண்ண அவனோட மானான்றது பயங்கரமா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்படி சூஹோவோட மானா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக நம்ம சூஹோவால அவனோட ஷேடோ அத்தாரிட்டியை ஈஸியா யூஸ் பண்ண முடியுது. அப்ப அந்த சமயத்துல நம்ம வெறும் சூஹோ கிட்ட எங்கூனா இருக்கு உங்களோட பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத அந்த பெரிய ஐலேஷஸோட ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான் இல்லையா, அவன் கூட கம்பேர் பண்ணி பார்க்குவா அப்படின்ற மாதிரி நம்ம வெறும் தூதுவன் கூட சூஹோவோட பவர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குவான்னு கேக்குது. பட் நம்ம சூஹோ பெரு கிட்ட, பரவாயில்லடா பெரு, நீ கம்பேர் பண்ணா என்ன ஆன்சர் வரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சூஹோ பெரு கிட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றான். இந்த பயப்ல இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றதை வச்சு பார்த்தா தூதுவன் இப்ப இருக்க பவர் லெவலை விட சூஹோ பவர்ஃபுல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பயப்ல கான்ஃபிடென்ட்டா எனக்கு அதுக்குரிய பதில் தெரியும்டா அப்படின்ற மாதிரி சூஹோ கிட்ட சொல்றான். பட் இதை கேட்டு நம்ம தூதுவன் சும்மா இருப்பானா, பயப்லைக்கு பயங்கரமா காண்டாகுது. அவன் கண்ணை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்படி சூஹோ தூதுவனை காண்ட் ஏத்திட்டு அந்த டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டு வாசல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ்ன்றது இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தன் பூந்துட்டான். அப்படி யாரு சூஹோவோட வீட்டை உடைச்சிட்டு வந்து உள்ள உட்காந்துருக்கான்னு பார்த்தோம்னா அது வேற யாரும் இல்ல, டாங்ஸோ தான்.